பானு புதுச்சேரியில் சிறுமி கடத்தப்பட்டு தற்போது கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பிலும் பல இயக்கங்கள் சார்பிலும் இன்று பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் இன்று காலை 6 மணி முதல் பந்த் போராட்டமானது துவங்கியுள்ளது. இது பாத்தீங்கன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்களே தானாக முன்வந்து இந்த போராட்டங்கள் 2-3 நாட்களாக போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பாத்தீங்கன்னா புதுச்சேரி பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. எந்த விதமான அரசு பேருந்தோ தனியார் பேருந்தோ தமிழக அரசு பேருந்தோ இயக்கப்படவில்லை. டெம்போ ஆட்டோக்கள் ஓடவில்லை. அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலர் மட்டுமே புதுச்சேரி பேருந்து நிலைய வாசலில் பஸ் வருவதாக இருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். மற்றபடி எந்த விதமான போக்குவரத்தும் இல்லை. ஆட்டோ டெம்போக்கள் முதற்கொண்டு எதுவுமே ஓடவில்லை. புதுச்சேரியில் இந்த பந்த் போராட்டம் தற்சமயம் துவங்கி நடைபெற்று வருகிறது. திரையரங்கு காட்சிகளும் பகல் காட்சிகள் வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகள் மட்டும் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாத தேர்வு நடைபெறும் அதுக்கு யாரும் எந்தவித தொந்தரவும் செய்ய மாட்டோம் என்று கூட்டணி கட்சிகள் சார்பில் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தேர்வு என்ற போது வழக்கம் போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இன்று நடக்கும் சொல்லியிருக்காங்க. கல்வித்துறை அறிவிச்சிருக்குது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி முழுவதும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழக பேருந்துகள் பாத்தீங்கன்னா அந்தந்த பார்டர், அதாவது முள்ளோடை, மதகடிப்பட்டு, கோரிமேடு, கன்னிக்கோயில் மற்றும் கனகச்செட்டிக்குளம் பகுதியில் நிறுத்தப்பட்டு அங்கே மட்டும் பயணிகள் இறக்கி விட்டு செல்கின்றனர்.